ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் டிசி சர்க்யூட் கான்செப்டில் நம்ம என்ன மாதிரிலாம் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஓம்ஸ்லா பார்த்தோம், புரியுதுமா? தென் இந்த ஓம்ஸ்லா வச்சு பவர், வோல்டேஜ், கரண்ட் இந்த மூணுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஏன்னா அதுபடி நம்மளுக்கு 3 ஃபார்முலாக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து பவருக்கே கிடச்சிது, அப்படிதானா? V = IR வச்சு நம்ம 3 ஃபார்முலா கொண்டு வந்தோம். தென் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுறது, பேரலல், தென் சீரீஸ் பேரலல் அப்படின்னு தனித்தனியாக பார்த்தோம். தென் சீரீஸ் பேரலல் காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டாக வந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ரெசிஸ்டர்ஸோட ரெடக்ஷன் மெத்தட் பார்த்தோம், அப்படிதானம்மா? ஓகே, ஆக மொத்தம் டி சர்க்யூட்ஸில் ஓரளவுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸோட பாதி யூனிட் வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம படித்ததில் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டாங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? R1 + R2 + R3 இப்படி எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கேட்டாலும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே இந்த ரெசிஸ்டர்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தால் என்னென்னு பார்த்தோம்? 1/R1 + 1/R2 + 1/R3 த ஹோல் இன்வர்ஸ். அப்படி இல்லைன்னா என்னதுமா? R1 இன்வர்ஸ் ப்ளஸ் R2 இன்வர்ஸ் ப்ளஸ் R3 இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? இப்போ இது வரைக்கும் டைரெக்டாக R1 R2 R3 வேல்யூ கொடுத்து R ஈக்குவலன்ட் கேட்டாங்க. இப்போ R ஈக்குவலன்ட் கொடுத்து R1 வேல்யூ கொடுத்துட்டு ஏதாவது மற்ற வேல்யூஸ் எதுவும் கேட்குற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அப்படி தானே? அதாவது டோட்டல் கொடுத்து இண்டிவிஜுவல் கேட்குறாங்க, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்து டோட்டல் கேட்டிருந்தாங்க. சில சம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டு ஏதாவது 1-2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது வேல்யூ என்னென்னு கேட்கலாம். இல்லை 2 ரெஸ்ட் இருக்கிறதில் எடுத்துட்டோன்னா இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பாருமா, இன் எ சீரீஸ் சர்க்யூட் 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். 2 ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 15 ohm. One of the resistor value is 5 ohm. Find the other resistor. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரெசிஸ்டர் இருக்குது. அந்த 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? 2 ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ R ஈக்குவலண்ட் ஆர் R டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? R டோட்டல் ஈக்குவல் டு 15 ohm. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 5 ohமா. ஓகே, அப்படின்னா இன்னொரு ரெசிஸ்டர் வேல்யூ என்னென்னு கேட்காங்க. அதாவது R1 = 5 ohm, R2 வந்து அவங்களுக்கு என்னது தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தானே? R டோட்டல் ஃபார்முலா என்னது? R இல்லை, R ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுனால என்னதுமா? R1 + R2 + R3 போயிட்டே இருக்கும். இங்கே எத்தனை இருக்குது? மொத்தமே 2. ஸோ நம்ம R1 + R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் என்னது? 5 + R2 என்னன்னு கேட்காங்க. சிம்பிள் தானம்மா? இது இங்கே மைனஸ் பண்ணிட்டா என்னது? R2 வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ R2 = என்னது? 10 ohm. 15 - 5. ஓகேவா? சரி, இதே இது பேரலல் சர்க்யூட்டில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. In a parallel circuit, 2 resistors are connected in parallel. 2 ரெசிஸ்டரை வந்து parallel circuitல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.33 ohm. One of the resistor value is 4 ohm. Find the other resistor அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 ரெசிஸ்டரை பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 4 ohm, இன்னொரு ரெசிஸ்டர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ 6 ohmனு வச்சுப்போம். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ எனக்கு தெரியாது, இதுதான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோமா? R டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு என்னதுமா? 1.33 ohm. ஓகே, இதில் R1 கொடுத்துருக்காங்க 4 ohm, இதில் R2 என்னன்னு கேட்குறாங்க. சரி, பேரலல் சர்க்யூட்டில் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? R டோட்டல் ஈக்குவல் டு 1/R1 இன்வர்ஸ் 1/R1 + 1/R2 த ஹோல் இன்வர்ஸ்னு போடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? R1 இன்வர்ஸ் + R2 இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸும் போடலாம். இதுனா உனக்கு எது ஈஸியோ அதை படி படிச்சுக்கோ. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? R டோட்டல் கொடுத்துட்டாங்க, R1 கொடுத்துருக்காங்க, R2 கேட்டிருக்காங்க. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தானே, பண்ணிடலாம்ல? சரி, இப்போ R டோட்டல் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? 1.33 = R1 என்னம்மா கொடுத்துருந்தாங்க? 4. இப்போ 4 இன்வர்ஸ் ப்ளஸ் R2 இன்வர்ஸ் நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
இல்லையா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போது அந்த சம்மில் வந்து இது டேரெக்டாக இங்கே 4 இன்வெர்ஸ் வந்து மைனஸ் பண்ணி கொண்டு வரலாமா அப்படிங்கிறது வந்துட்டு முடியாது. அப்படின்னு ஏன்னா இங்கே ஒரு த ஹோல் இன்வெர்ஸ் இருக்குது. அப்போ இந்த இன்வெர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? இன்வெர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் இன்வெர்ஸ் எடுத்தால் தான் இந்த இன்வெர்ஸ் ரிமூவ் பண்ணும். அப்போது டேக் ரெசிப்ரோக்கல்னு எழுதினாலும் சரி, இல்லைன்னா இன்வெர்ஸ்னு சரி, எப்படி எடுத்தாலும் வார்த்தை ஒன்று தானம்மா. ரெசிப்ரோக்கல்னால் இந்த தலைகீழ் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு புரிஞ்ச வார்த்தையில் எழுதுனா என்ன பண்ணலாம்? டேக் இன்வெர்ஸ் ஆன் போத் சைட். 2 பக்கமும் என்ன பண்ணிக்கோ? இன்வெர்ஸ் எடு. அப்போ என்ன பண்ணுவேன்? 1.33 the whole inverse equal to 4 inverse ப்ளஸ் R2 இன்வெர்ஸ். இப்போ இந்த இன்வெர்ஸ் என்ன ஆயிரும்? போயிடும். 2 பக்கமும் இன்வெர்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுது? இங்கே ஏற்கனவே இருக்க இன்வெர்ஸ் போயிடும், இந்த சைடு இன்வெர்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ நீ வந்து இந்த 4 இன்வெர்ஸை அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது 1.33 இன்வெர்ஸ் மைனஸ் 4 இன்வெர்ஸ் ஈக்குவல் டு R2 இன்வெர்ஸ். சரியாம்மா? இப்போ கேல்சியில் போடுவோம்மா. நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? 1.33 இன்வெர்ஸ் மைனஸ் 4 இன்வெர்ஸ் என்ன வந்திருக்கு? 0.5. அப்போது 0.5 ஈக்குவல் டு R2 இன்வெர்ஸ். நம்மளுக்கு எது கண்டுபிடிக்கணும்? R2 தான் கண்டுபிடிக்கணும். R2 இன்வெர்ஸ் வேண்டாம். அப்படி தானே? அப்போ இதுக்கு R2 இன்வெர்ஸ் R2 வேணால் என்ன பண்ணணும்? 1/R2 தான் எடுத்து என்ன பண்ணலாம்? இதுக்கு தலைகீழ் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும்? நம்மளுக்கு 0.5ஓட தலைகீழ் எடுத்தாலே கிடச்சிரும். அப்படி தானே? இந்த இதுக்கு இன்வெர்ஸ் எடு அப்படிங்கிறேன். அப்போனா இதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கணும். அப்படி தானே அர்த்தம்? அது 0.5ங்கிறது வந்து R2 இன்வெர்ஸ் தாம்மா. நம்மளுக்கு தேவை என்னது? R2 தான். அப்போ வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணிக்கோ? ஒரு இன்வெர்ஸ் எடுத்துரு. 0.5ஓட இன்வெர்ஸ் என்னது? 2. இப்போ R2 ஈக்குவல் டு என்னது? 2 ஓம். 1/R2 தான் இதுக்கு. 1/R2னா இப்போ வந்து R2 இன்வெர்ஸை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 1/R2ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை என்ன வேணும்? R2 தான் வேணும். ஸோ குழம்பிடக்கூடாது. அதாவது நம்ம சீரீஸில் வந்து டேரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணாலே வந்துருச்சு இல்லையா? இப்போ பேரலில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இன்வெர்ஸுங்க ஒரு டாபிக் இருக்குது. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா R1 × R2 டிவைட் பை R1 + R2 மெத்தட் பார்த்தோம்ல, நீ அப்படி செஞ்சாலும் சரி தான். ஓகேவா? ஸோ எந்த மெத்தடோ ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணி இதுலேருந்து கண்டுபிடிக்கும் போது நீ R2 இன்வெர்ஸ் தாண்டா கண்டுபிடிச்சிருப்பேன். அப்போ ஆன்சர் என்ன பண்ணும்? தலைகீழ் எடுத்தால் தான் R2 கிடைக்கும். ஏன்னா R2 தான் கேட்டிருக்காங்க, R2 இன்வெர்ஸ் கேட்கல. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். சரியாம்மா? இதிலேருந்து நம்ம கழித்து கொண்டு வந்துட்டோம். வந்த ஆன்சருக்கு இன்வெர்ஸ். இதில் தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறது. கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். எ ரெசிஸ்டர் ஆஃப் R ஓம், என்ன வேல்யூன்னு கொடுக்கல, கேபிட்டல் R ஓம்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரியா? இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் எ parallel சர்க்கியூட் கன்சிஸ்டிங் ஆஃப் 12 ஓம் அண்ட் 8 ஓம். அதாவது ரெசிஸ்டர் எந்த ரெசிஸ்டர்னு வேல்யூ கொடுக்காம ஒரு R ஓம்னு ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வித் எ parallel சர்க்கியூட். இந்த சீரீஸ், அந்த சர்க்கியூட்டை வந்து சீரீஸாக ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஒரு parallel சர்க்கியூட் இருக்கான். தட் இஸ் 12 ஓம் அண்ட் 8 ஓம்னுங்க ஒரு parallel சர்க்கியூட்டோட இந்த R ஓமை சீரீஸாக கனெக்ட் பண்ணணுமா. ஓகேவா? தென் த டோட்டல் பவர் இந்த சர்க்கியூட் இஸ் 80 வாட். டோட்டல் பவர் எவ்வளோவா? 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ? when the supply voltage is 20 volt. calculate the value of R. புரிஞ்சுதா? அதாவது ஒரு parallel காம்பினேஷனில் ஒரு சர்க்கியூட் இருக்குது, அதோட நான் அந்த ஆறுங்கிற ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுமா. கனெக்ட் பண்ணும்போது 20 வோல்ட் சப்ளை கொடுத்தோன்னா டோட்டல் பவர் வந்து 80 வாட் வருதான். அப்படி இருக்கும்போது அந்த ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்குவோமா? இந்த சர்க்கியூட் அப்படியே ட்ராப் பண்ணால் எப்படிமா பண்ணலாம் பாருமா. கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு அப்படியே சர்க்கியூட் வரைஞ்சிருக்கேன். ஒரு ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டர் எதோட சீரீஸில் கனெக்ட் ஆகணுமா? ஒரு parallel காம்பினேஷன் இருக்குது, தட் இஸ் 12 ஓம் அண்ட் 8 ஓம். அதை ஒரு 20 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எனக்கு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்தாச்சு, டோட்டல் பவர். அப்போ டோட்டல் வோல்டேஜ் டோட்டல் பவர் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாமா? அதாவது
நம்ம இது வரைக்கும் ஒரு சீரீஸ் ஒரு பேர் ரெண்டு காம்பினேஷனும் வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நம்ம ரிடக்ஷன் மெத்தடே போகணும். அப்போது இந்த 12 ஓமையும் 8 ஓமையும் ரெடியூஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 12 ohm and 8 ohm are connected in parallel. இப்படிதானம்மா? அப்போ R equivalent எப்படி கண்டுபிடிப்போம்? 12 ஃபார்முலா என்னதுமா? R1 inverse plus R2 inverse the whole inverse. அப்போ எப்படி எழுதுவோம்? 12 inverse plus 8 inverse the whole inverse. கண்டுபிடிக்கலாமா? பாரு, 12 inverse plus 8 inverse. வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு இன்வெர்ஸ் எடுப்போமா? ஓகே. அப்போ என்னது? 4.8 ohm. இப்போ இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணலாமா? எப்படி வரும் இந்த சர்க்யூட்? இந்த பேரல் காம்பினேஷன் இந்த இடத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? 4.8 ஓம்னு போட்டால் அப்போ ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக வந்துடும். அப்போ கேட்குற ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா ஸோ சர்க்யூட்டை திரும்ப ரீட்ரா பண்ணிப்போம். பாருமா, இப்போ அந்த சர்க்யூட்டில் நான் அந்த பேரல் காம்பினேஷனை என்ன பண்ணியிருக்கேன்? ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு பார்க்க எப்படி இருக்குது? சீரீஸ். அப்புறம் அப்போ டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இதில் உள்ள 4.8 கழிச்சிட்டு இது கிடச்சிரும் தானே? இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் படி நம்ம இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 2 சம் பார்த்தோம்லாமா இப்போது. ஸோ இந்த கிளாஸில் பார்த்த மாதிரி டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுன்னா இதை கழிச்சிட்டோன்னா இது கிடச்சிரும். அப்போ டோட்டல் தெரியணும்ல. டோட்டல் வேணும்னா என்ன பண்ணலாம்? பொதுவாக ஒரு V = IR ஃபார்ம்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல எதுலாமா? V = IR. ஓம்ஸில் தான் முதல்ல தெரியும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. வோல்டேஜ் இருக்குது, கரண்ட், அதாவது டோட்டல் வோல்டேஜ் இருந்து டோட்டல் கரண்ட் இருந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி தானே? அதானே கான்செப்ட். V = IRங்கும் போது எல்லாமே டோட்டலாக இருக்கணும். அப்போது V தெரியும், I தெரியுமா? தெரியாது. அப்போ I தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு R கண்டுபிடிக்கலாம். அப்படி தானே? அப்போ இந்த I கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா சம்லங்கிறத யோசிக்கணும். ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் பவரும் கொடுத்துருக்காங்க. அப்படி தானேம்மா? வோல்டேஜையும் பவரையும் வச்சு கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்னது? P = VI. அப்படி தானேம்மா? ஸோ பவர், டோட்டல் பவர் என்னது? இது அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே டோட்டல். அப்படி தானே? அப்போ P total = V total × I total. அப்படி தானே எழுதணும்? P = VNங்கிறது நம்மளோட ஃபார்முலா. 2 ஃபார்முலா நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியும். என்னெல்லாம்? பேசிக்காக V = IRங்கிறது ஓம்ஸ்லா. அப்படி தானே? ஓம்ஸ்லா பிரகாரம் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். தென் P = VI. நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா இந்த Vயும் பவரும் மட்டும்தான் இல்லையா? ஸோ பாரு, ஸோ P total எவ்வளவு? டோட்டல் பவர் 80, டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு? 20 × I கண்டுபிடிக்கிறேன்னு வை. எவ்வளோ வரும்? இந்த அடி கொடுத்தா என்ன வரும்? I total தட் இஸ் 4 ஆம்பியர். அப்போது சப்ளையில் என்ன கரண்ட் போகுது? 4 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஆஸ் பர் ஓம்ஸ் லா V = என்னதுமா? I × R. அப்போது V total தெரியணும்னா I total தென் R total கண்டுபிடிக்கலாம். R totalனாலும் R ஈக்குவல்னாலும் ஒன்று தானே? ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? V total என்ன கொடுத்துருக்காங்க? 20. I total இந்த இருக்குது. × R total. இப்போ இதில் கண்டுபிடிச்சா R total தெரிஞ்சிருமா? R total என்னதுமா? 5 ஓம். இப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. இதில் 4.8 ஒரு ரெசிஸ்டர் வெளியே தெரியும். இன்னொரு ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிடலாம் தானே? ஸோ R total = என்ன ஃபார்முலா? இங்கே 2 ரெசிஸ்டர் தான் இல்லையா? R1 + R2. இந்த 5 ஓமை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் எனக்கு தெரியாது, தட் இஸ் R. அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ என்னது? 4.8. அப்போது இந்த வேல்யூ இங்கே மைனஸ் பண்ணி கொண்டு வந்துட்டா R1 வேல்யூ தெரிஞ்சிடும் தானே? அப்போ R1 = என்னதுமா? 5 - 4.8 தென் R1 தட் இஸ் R. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? = 0.2 ஓம். சிம்பிள் தானம்மா? ஸோ நம்ம படித்த கான்செப்டில் தான் பேசிக்காக இப்போ பாருங்கள், நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்ஸ்லையுமே வந்து ஓம்ஸ் லா, பவர்
இந்த 2 ஃபார்முலாவில் எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமோ அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் உனக்கு நான் எழுதுனதுனால என்னமோ பெருசாக சம் இருக்கிற மாதிரி இருக்குது. நீ நல்ல சம்மை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்ட அப்படிங்கும்போது 2 லைன்ஸ்லேயே வந்து உனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும். உனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியணுங்கிறக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி செஞ்சுருக்கேன். உனக்கு நீ தெரியும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று P=VIன்னு போட்டு டேரெக்டாக நீ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எழுதிடலாம். அப்படி ஒவ்வொன்றும் தெளிவாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு வந்து அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது தெரியணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ அப்போ பேசிக் கான்செப்ட் படி பார்த்தேன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கோம், V=IR, P=V. இந்த 2 ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்படிதானா? பாரு, அடுத்து வேறு என்னதுக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ஃபார்முலா. வேறு ஏதாவது நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோமா? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஐடியா கிடைச்சாலே போதும். அப்போ ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் நீ சம்மை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா படித்து வச்சுக்கோ. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருமா. The resistors 1 ohm, 2 ohm and 4 ohm are connected in parallel. A 5 ohm resistor is connected in series with parallel combination. And a 24 volt battery is connected to the circuit. Find the total current and power in each resistor. அதாவது ரெசிஸ்டர்ஸ் என்னெல்லாம் 1, 2 and 4 இந்த 3 ரெசிஸ்டரையும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? ஒரு 5 ohm ரெசிஸ்டரை சீரீஸாக இந்த பேரலல் காம்பினேஷனோட கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். போட்டுட்டு ஒரு 24 volt பேட்டரி இந்த டோட்டல் சர்க்யூட்டுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணுமா? டோட்டல் கரண்ட் என்ன அண்ட் பவர் இன் ஈச் ரெசிஸ்டர். ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளவு பவர் வேஸ்ட் ஆகிருக்கு, பவர் வந்து ஃப்ளோ ஆகிருக்குங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இது புரியணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி தானேம்மா? ஃபஸ்ட்டு சர்க்யூட்டை வரைவோம். பாருமா, இப்போ இந்த சர்க்யூட்டில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அப்படியே நான் அதை சர்க்யூட்டை வரைஞ்சிருக்கேன். இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கதை அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? 3 காம்பினேஷன் ஆஃப் பேரலல் சர்க்யூட்ஸ் எடுத்து அது கூட ஒரு 5 ohm ரெசிஸ்டர் சீரீஸில் போட்டு ஒரு 24 volt பேட்டரி வச்சுருக்கு. இப்போ இது ஒரு சீரீஸ் ஒரு பேரலல் காம்பினேஷனாக இருக்குது. இதை வச்சு நம்ம அவங்க கேட்குறத கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, பிஃபோர் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை வச்சு இப்போ நீ ஃபஸ்ட் இந்த கொஷினை பார்க்குறோன்னா எப்படி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு ஒரு ஐடியா கெட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. அப்படின்னா சீரீஸ், பேரலல், ரிடக்ஷன் எல்லாமே வந்துட்டோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 10 மார்க் கொஷின். ஓகேவாம்மா? அப்போ இது வரைக்கும் நம்ம படித்ததோட வச்சு தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். பாரு, கேட்டிருக்கிறது என்னது? டோட்டல் கரண்ட் அண்ட் பவர் இன் ஈச் ரெசிஸ்டர். அப்போது என்னெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். கொடுத்துருக்கதை வச்சு என்னெல்லாம் பார்க்கலாம் பாரு. இப்போது இது என்னது? டோட்டல் வோல்டேஜ். அப்படி தானா? இப்போது இது எல்லாமே பேரலல். இந்த பேரலல் நம்ம என்ன செய்வோம்? எப்போவுமே ரெடியூஸ் பண்ணி போடுவோம். அப்படி தானம்மா? கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். அதையும் இந்த 5 ohm ஆட் பண்ணிட்டா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் டோட்டல் வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. நம்ம இதுலேருந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொடுத்தாலே நீ எப்படிலாம் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிற. சரியா? அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தானே அது. ஸோ அது இருக்குது, டோட்டல் வோல்டேஜ் இருக்குது, அதுலேருந்து டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் தானே? எந்த லா? ஓம்ஸ் லா படி V=IR இல்லையா? V இருக்குது, R இருக்குது, அதுலேருந்து I கேட்கலாம், கண்டுபிடிச்சிடலாம் தானே? தட் இஸ் டோட்டல் கரண்ட். ஸோ டோட்டல் கரண்ட்டில் டோட்டல் வோல்டேஜ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் டோட்டல் கரண்ட். இண்டிவிஜுவல்னால் அது வேறு. சரியா? இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே இது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பவர் இன் ஈச் சர்க்யூட்னு கேட்டிருக்காங்க. பவருக்கு என்னெல்லாமா ஃபார்முலா இருக்குது? VI. தென் என்ன பண்ணுவோம்? பவர் =VI இருக்குது, V²/R போடலாம், I²R போடலாம். இதில் பாரு, இதை ரெடியூஸ் பண்ணனா இது ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக மாறிடும். அப்படி தானே? அப்படி பார்த்தா இந்த மொத்த ரெசிஸ்டருக்கு அந்த காம்பினேஷனுக்கு தான் உன்னால் பவர் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தானே? இண்டிவிஜுவலாக அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஐங்கிற கரண்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 2.5 amps போகுதுன்னா இந்த 2.5 amps இங்கே போய் இந்த 3 ரெசிஸ்டர்லேயும் கடந்து வெளியே வரும்போது 2.5 amps தான் இருக்கும். அதே கரண்ட்டு தான் என்ன வரணும்? இந்த 5 ohm வழியாக போகணும். ஓகேவா? அப்போது அதில் போகக்கூடிய கரண்ட்டை வச்சு என்ன பண்ணிடலாம்? இந்த கரண்ட் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த 2 காம்பினேஷனை வச்சு இதுக்கு அக்ராஸ் உள்ள ட்ராப்பை கண்டுபிடிச்சிடலாமா? அப்படி தானே? டோட்டல் வோல்டேஜ் என்னது? இந்த 2க்கு அக்ராஸ் உள்ள ட்ராப்பை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் கிடச்சிடும். ஸோ இந்த வோல்டேஜை வச்சே நீ என்ன பண்ணிடலாம்? பவர் கண்டுபிடிச்சலாம். இல்லைன்னா I²R வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை V²/R வச்சும் கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய சாய்ஸ், எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம்.
ஓகேவா? நான் சொன்னதை வச்சு ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? ஸோ நான் வந்து v²/r சூஸ் பண்ணி நீ i²r சூஸ் பண்ணலாம். உனக்கு எது ஈஸிங்கிறத பார்த்துக்கோ. ஸோ ஈஸியான மெத்தட்னா v²/r போடுறது தான். ஏன்னா i²r போனேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் i1 i2 இந்த i1 i2 i3 முதல்ல என்ன கண்டுபிடிப்பேன்? டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த டோட்டல் கரண்ட்லேருந்து என்ன பண்ணணும்? i1 i2 i3 கண்டுபிடிக்கணும். தெரியல நம்மளுடைய கரண்ட் டிவிஷன் ரூல், அதுபடி கண்டுபிடிச்சிட்டுன்னா முடிஞ்சது. அப்போ அந்த i1 வச்சு i²r1 i2² r2 அதுக்கப்புறம் i3² r3ன்னு போட்டு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்துக்கோ. ஏன்னா நீ 2 ரெசிஸ்டர்னால் ஈஸியாக நீ கரண்ட் டிவிஷன் ரூல் படி பண்ணிடுவேன். பட் இங்கே என்னது 3 ரெசிஸ்டர் இருக்குது. நீ 2 ரெசிஸ்டர்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். 3 ரெசிஸ்டருங்கும்போது மீதி 2க்கும் நீ பேரலல் எடுத்து அதுக்கு இன்வெர்ஸ் இருக்கும்போது டைம் ரொம்ப இழுத்துரும். ஏற்கனவே இது 10 மார்க்ஸ் சம். ஸோ எப்படி ஈஸியாக செய்யலாங்க பார்க்க. அப்போ எதுவாக செஞ்சாலும் முதல்ல என்ன பண்ணுறது? ரெடியூஸ் பண்ணுறது நம்மளுக்கு டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி தானேம்மா? இப்போ பாரு, ஃபஸ்ட்டு கொஷினை வாசிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் வருங்க ஒரு ஐடியா கெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீ சால்வ் பண்ணிப்பாரு, உனக்கே ஆன்சர்ஸ் ஈஸியாக வரும். ஓகேவா? நீயே சொல்லிப்பாரு இது இருக்குது, அப்போ வேறு என்ன கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு வேறு எந்த இது இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 1 ohm 2 ohm and 4 ohm ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்குது? ஆர் கனெக்டட் இன் parallel. அப்படி தானம்மா? அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். என்ன வரும் அப்போ ஆன்சர்? ஸோ ஆர் ஈக்குவல் டு R1 இன்வர்ஸ் ப்ளஸ் R2 இன்வர்ஸ் ப்ளஸ் R3 இன்வர்ஸ், அதுக்கு ஹோல் இன்வர்ஸ். அப்படிதானம்மா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? 1 இன்வர்ஸ் ப்ளஸ் 2 இன்வர்ஸ் ப்ளஸ் 4 இன்வர்ஸ், அதாவது 1 இன்வர்ஸ் ப்ளஸ் 2 இன்வர்ஸ் ப்ளஸ் 4 இன்வர்ஸ், அதுக்கு ஒரு இன்வர்ஸ். இப்போ இந்த ஆன்சருக்கு ஒரு இன்வர்ஸ் போட்டால் என்ன வரும்? தட் இஸ் 0.5. ஸோ 0.57 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆர் ஈக்குவலண்ட். எந்த இதுக்கு அந்த பேரலல் காம்பினேஷனை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணலாமா? என்ன ஆகும் பாரு. இப்போ நம்ம அந்த ரெடியூஸ் பண்ண அந்த ஃபார்மேட் தென் ஆல்ரெடி இருக்கிற ஒரு 5 டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 வோல்ட். இப்படிதானம்மா? அப்போ 24 வோல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கரண்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்க என்னது? 0.57 ஓம். இங்கே ஆல்ரெடி ஒரு 5 ஓம் கொடுத்துருக்காங்க. இப்படிதானா? சரி, இப்போ நான் சொன்னோம் டோட்டல் கரண்ட் வேணும்னா, அதாவது வி டோட்டல் ஈக்குவல் டு என்னதுமா? ஐ டோட்டல் இன்ட்டு ஆர் டோட்டல். அப்படிதானா? வி டோட்டல்ங்கிறது என்னது? சப்ளை வோல்டேஜை நம்ம வி டோட்டல்னு சொல்லுவோம். அப்புறம் தானே ஐ டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஆர் டோட்டல் என்னதுமா? ஆர் டோட்டல் என்னது? டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 0.57 ப்ளஸ் 5 5.57 ஓம். ஓகேவா? இப்போ வி டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின்லேயே கொடுத்தாச்சு 24 வோல்ட். இதுலேருந்து ஐ டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம் தானே? பாருமா, அப்போ ஐ டோட்டல் ஈக்குவல் டு என்னது? வி டோட்டல் பை ஆர் டோட்டல். தட் இஸ் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். இது எல்லாமே டோட்டல்ங்கிறனால நான் எல்லாத்தையும் டோட்டல்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 24 டிவைட் பை என்னது? 5.57. அப்போது 24 டிவைட் பை 5.57 என்ன வரும்? 4.3. இதை தான் எழுதியிருக்கோம். அப்போ ஐ டோட்டல் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா 4.3 ஆம்பியர். ஸோ கொஷினில் டோட்டல் கரண்ட் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பவர் இன் ஈச் ரெசிஸ்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பவர் இன் ஈச் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். 2 கேட்டிருக்காங்க. ஒன்று டோட்டல் கரண்ட்டு, இன்னொன்று வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் போகக்கூடிய பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பவருக்கு என்ன ஃபார்முலாலாம் தெரியும்? P = VI, அடுத்து V²/R, இன்னொன்று I²R. ஓகே, எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும். ஈச் ரெசிஸ்டருங்கும் போது என்ன வரும்? ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் போகக்கூடிய கரண்ட்டு. அப்படி தானேம்மா? இப்போ 1 ஓம் 2 ஓம் 4 ஓம் அதில் போகக்கூடிய பவர் என்ன, அடுத்து 5 ஓமில் போகக்கூடிய பவர் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க.
புரிஞ்சுதா? அப்போது இந்த சர்க்யூட்டை நான் திருப்பி வரைகிறேன் பாருங்கள். நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? .57 இல்லையா? 0.57 ஓம். இங்கே ஒரு 5 ஓம் இருக்குது. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 வோல்ட்டு. கரண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம் இப்போது 4.3 ஆம்பியர். சரி, இப்போது பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதில் வந்து 1 ஓம் 2 ஓம் 4 ஓம் இருக்குது. அந்த 3 சேர்ந்தது தான் இப்போ நான் 0.57 ஓம் வச்சுக்கேன். சரி, ஒரு சீரீஸ் சர்க்யூட்டில் எது சேம் எது டிஃப்ரெண்ட்? கரண்ட் சேம், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட். வோல்டேஜ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? V டோட்டல் ஈக்குவல் டு V1 + V2. இங்கே ரெண்டு தான் இருக்குது, அதனால் V2 நிறுத்திக்கிறேன். அப்படி தானே? அப்போது V டோட்டல் 24 கொடுத்துட்டாங்க. V1 ஏதாவது இந்த ரெண்டில் ஒன்று கண்டுபிடிச்சா இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது V1 என்னங்கிறது இங்கே I1 × R1. V2ங்கிறது என்னது? I2 × R2. சீரீஸ் சர்க்யூட்டில் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட், கரண்ட் என்னதுமா? I = I1 = I2. அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேருந்தே இதை படிச்சுட்டு தான் வரும். அப்போ V1 கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ V1 = என்னதுமா? I1 I2 எல்லாம் ஈக்குவல். எவ்வளோ படிச்சிருக்கோம்? 4.3 இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். × R1 எவ்வளவு? 0.57. எவ்வளோ வரும் அப்போ? 4.3 × 0.57 எவ்வளோ வோல்டேஜ்? 2.45 வோல்ட். ஓகேவா? தென் V2 அதே I தான் இல்லையா? I1 I2 அது எல்லாமே சீரீஸில் சேர்ந்து நின்று எவ்வளவு? 5. 4.3 × 5 21.5 வோல்ட். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 24 வரணும். பப்மா கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கிறதுன்னு 2.45 போட்டு என்ன வரும்? 23.95. தட் இஸ் ரவுண்ட் அப் பண்ணால் இந்த 24 வோல்ட். அப்படி தானே? ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீ ஒன்று கண்டுபிடிச்சோடனே இந்த 24லேருந்து கழிச்சாலும் இது கிடச்சிருக்க போகுது. ஸோ உனக்கு எது சிம்பிளாக அதை பார்த்துக்கோ. நான் எதுக்கு இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன்னா, பவர் இன் ஈச் ரெசிஸ்டர்னு சொன்னீங்க, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அப்படின்னா அதாவது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ இந்த ரெசிஸ்டரை 3ஆக பிரித்து அதில் போகக்கூடிய கரண்ட்டை நீ கண்டுபிடிச்சி சுற்றி வர்றதுக்கு இப்போ சட்டி V²R ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். அதாவது P = V²/Rன்னு வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா நான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லா ரெசிஸ்டரோட வேல்யூ எனக்கு தெரியும். சரியா? வோல்டேஜ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பவர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்படி தானே? அதுக்கு தான். சரி, இதில் டேரெக்டாக இப்போ என்ன பிரச்சனைனா 0.57 ஆம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓமுக்கு கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா ஈச் ரெசிஸ்டருங்கும் போது இது கொஸ்டினில் கொடுத்த ரெசிஸ்டர் கிடையாது. கொஸ்டின் பிரகாரம் 1 ஓம் 2 ஓம் அண்ட் 4 ஓம் அதுதான் உனக்கு ஈச் ரெசிஸ்டரில் வரும். அப்படி தானே? ஸோ பேரலல் சர்க்யூட் இந்த என்ன ரெசிஸ்டர்லாம் கொடுத்துருந்தாங்க, இந்த இதை அப்படியே ரீட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. கொஷினை ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே நான் திரும்ப ரீட்ரா பண்ணிப்பார். இல்லை 5 ஓம் கொடுத்துருந்தாங்க. இது என்னது? 1 ஓம். இது ஒரு 2 ஓம். தென் இது 4 ஓம். டோட்டல்ஸ் கரண்ட் வந்து 4.3 ஆம்ஸ் போகுது. இந்த அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? V1 தட் இஸ் 2.45 வோல்ட். இதுக்கு அக்ராஸ் எவ்வளவு இருக்குது? 21.5 வோல்ட். சரியா? ஸோ இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம இப்போ ஒவ்வொரு சர்க்யூட்லேயும் போகக்கூடிய பவர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சர்க்யூட்டில் 2.45 வோல்ட்டுங்கிற ட்ராப் இருக்குது. அதாவது தட் இஸ் V1. அப்படின்னா தென் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? V2 கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ட்ராப் இது. இப்போது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் போகக்கூடிய பவர் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? ஃபஸ்ட்டு ஈஸியாக அவ்வளோதான் முதல்ல பார்த்துருவோம். இந்த 5 ஓம்க்கு அக்ராஸாக உள்ள பவர் ஃப்ளோ பார்ப்போமா? ஸோ P = என்ன போடுவோம்? V²/R. அப்படிதானா? ஸோ இந்த இதில் V எவ்வளவு?
21.5 the whole square divided by r எவ்வளவுமா 5 பார்க்கலாமா அப்போது 21.5 the whole square divided by 5 எவ்வளோ வரும் 92.45 watt 92.45 watt இதுதான் 5 ohm ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் பவர் இப்போ இந்த மூணு ரெசிஸ்டரும் எப்படி இருக்குது அதாவது 1 ohm 2 ohm 4 ohm ஆர் கனெக்டட் இன் parallel அப்படி தானம்மா ஸோ பேரலில் இருக்கும்போது V1 V2 V3 ஈக்குவல் டு இந்த வோல்டேஜுக்கு ஈக்குவல் அதாவது மூணு ரெசிஸ்டர் போட்டிருக்கோம் இல்லையா VR1 VR2 VR3 டோட்டல் இல்லை இந்த V1க்கு என்ன ஆகும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிதானே ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய மற்ற இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது பவர் ஃப்ளோ இன் 1 ohm ரெசிஸ்டர் இப்போ என்ன செய்வோம் V²/R 1 ohm ரெசிஸ்டர் தானே அதில் எவ்வளோ வோல்டேஜ் போட்டிருக்கோம் தட் இஸ் எவ்வளோமா 2.45 வோல்ட் ஸோ சீரீஸ் பேரலல் தனித்தனியாகும்போது ஓகே இப்போ ரெண்டு காம்பினேஷன் வரும்போது அந்த காம்பினேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சீரீஸ் பேரலுக்குள்ள கான்செப்டை கொண்டு வந்துடணும் ஓகேவா கொஞ்சம் யோசிச்சேன்னா ஈஸி தான் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கும் திருப்பி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீ சால்வ் பண்ணும்போது உனக்கே ஈஸி ஆகிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் பெருசாக இருக்கும் சரி இப்போ இந்த டோட்டல் சர்க்கியூட்டுக்கு 2.45ங்கிற வோல்ட்டு தான் வந்துட்டு உனக்கு என்னது இந்த சர்க்கியூட் பாருமா 2.45 வோல்ட்டு தான் உன்னுடைய வோல்டேஜ் அப்போ 2.45 the whole square divided by first resistance என்னது 1 இல்லையா அப்போ இங்கே என்ன எழுதலாம் 2.45 ஸ்கொயர் பண்ணிடலாம் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோ 25 வாட் தென் அடுத்து பவர் ஃப்ளோ இன் 2 ohm ரெசிஸ்டர் அப்போ பவர் என்னது அதே மாதிரி தான் V²/R இதுதானம்மா இப்போ V² நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2.45ன்னு சொல்லியாச்சு அப்போ இங்கே என்ன எழுதலாம் 2.45 the whole square divided by ரெசிஸ்டர் எந்த வேல்யூக்கு 2க்கு கண்டுபிடிக்க போகிறோம் இதுதானம்மா அப்போது 2.45 ஸ்கொயர் டிவைடட் பை டிவிஷன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீ ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பாரு அது சிங்கிள் டிஜிட்டாகவே இருக்கட்டும் ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு அடுத்த பெரிய யூனிட் 2லலாம் சால்வ் பண்ணும்போது இதே பழக்கம் வரும் ஓகேவாம்மா இல்லைன்னா நீ தப்பாக தான் இந்த டிவிஷனுக்கு அப்புறம் விட்டுருவேன் 2 ஸோ என்னது 3.0012 தென் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது அப்படி தானம்மா that is power flow in 4 ohm resistor என்ன செய்வோம் V²/R தான் அந்த ஃபார்முலாவும் போட போகிறோம் இங்கே V என்னது பேரலல்னால சேம்னு சொல்லியாச்சு அதே வோல்டேஜ் தான் that is 2.45 the whole square divided by 4 ஓகேவா கண்டுபிடிக்கலாமா 2.45 the whole square divided by 4 is 1.5 0 போது ஸோ அப்படியே விட்டுரும் ஓகேவாம்மா கொஷின் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸும் போன மாதிரி இருக்கும் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டா அடுத்த ரெஜிஸ்டர் போட்டு நம்மளே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஸ்டெப்ஸு ஒன்று எழுதுனாலும் உனக்கு பக்கம் போன மாதிரி தெரியும் நிறைய எழுதுன மாதிரி தெரியும் ஓகேவா ஸோ கொஷினை நல்லா வாசிச்சுப்பார் சீரீஸ் பேரலல் ரெண்டு காம்பினேஷன் வரும்போதே கொஞ்சம் 1 or 2 டைம்ஸ் கொஷினை நல்லா வாசிச்சிடணும் வாசிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க எது ஈஸி வே எந்த மெத்தட் அதாவது பவருக்கு 3 ஃபார்முலா இருக்குன்னா அந்த 3 ஃபார்முலா எதை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக முதல்ல சம்மம் சால்வ் பண்ணலாம் அப்படி யோசிக்கணும்
ஆமாம், அப்படி பார்த்து தான் நீ ஃபார்முலா சூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன்னா உனக்கு சீக்கிரம் செஞ்சு முடியும். ஏன்னா 10 மார்க் கொஷின்ங்கும்போது கொஞ்சம் டைம் இருக்கும்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து செய்யுங்க. சரிம்மா, இப்போ நம்ம பார்த்த சம்ஸோட ப்ராப்ளம்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் வந்து கொடுக்குறேன். நீ சால்வ் பண்ண ஆன்சர்ஸை நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த 2 சம்மும் இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான், நம்பர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் லாஸ்ட் சம் வந்து உனக்கு ஒரு ஒர்க், அதாவது நீயா கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் வந்து நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த மாடலில் யூஸ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துட்டு வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து இன்னொரு வேல்யூ கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு பார்த்தோம்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட வருது. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதாவது 2 ohm ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதோட அப்படின்னு சொன்னால் நான் க்ளூ சொல்லி கொடுத்துட்றேன், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கம்மா. 2 ohm ரெசிஸ்டர் இருக்குது, அந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். எதோடனா ஒரு 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலில் இருக்கான். ஒன்று வந்து 4 ohm, இன்னொன்று வந்து இதுக்கு அக்ராஸாக இந்த 4 ohmக்கு அக்ராஸாக போட போகிறேன். பட் அந்த வேல்யூ எனக்கு தெரியாது. இந்த மொத்த காம்பினேஷனோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவா? 3.33 ohm. இப்படின்னா இந்த ஆர் வேல்யூ நின்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? 2 ohm ரெசிஸ்டர் இருக்குது, அதை ஒரு பேரலல் காம்பினேஷன் 4 ohmனு ஒன்று கொடுத்தாச்சு, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு தெரியாது, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்த ஆன்சரை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் போடுங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக எடுத்து சப்மிட் பண்ணு. நம்ம ஆன்சர்ஸை வந்து கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.